திருப்பத்தூரில் நிதியுதவி பெறும் பள்ளி மாணவர் விடுதியில் தங்கி படித்து வந்த 11ஆம் வகுப்பு மாணவன் மர்மமான முறையில் இறந்தது தொடர்பாக திருப்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் ராஜ்கோட்டிலிருந்து கோயம்புத்தூர் செல்லும் விரைவு ரயிலில் மாணவனின் அக்கா தன் தம்பிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என கூறி ரயில் பெட்டியிலிருந்து இறங்க மறுத்ததால் அவரை பெண் போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி சென்றனர். திருப்பத்தூரில் நிதியுதவி பெறும் டோமினிக் சாவியோ மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் விடுதியில் தங்கி 11ஆம் வகுப்பு படித்து வந்த முகிலன் என்ற மாணவன் கடந்த 1ஆம் தேதி காணாமல் போன நிலையில் நேற்று அதே பள்ளியில் உள்ள கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்நிலையில் பள்ளியின் பாதிரியாரை கைது செய்ய கோரியும் பள்ளியை இழுத்த மூட கோரியும் பல்வேறு கட்சியினரும் பெற்றோர்களும் உறவினர்களும் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு இதுவரை மாணவரின் சடலத்தை வாங்க மறுத்து வருகின்றனர். இந்நிலையில் திடீரென இன்று மருத்துவமனையில் இருந்த உறவினர்கள் பாதிரியார் மீது எந்தவித நடவடிக்கையும் காவல்துறையினர் எடுக்கவில்லை என கூறி பள்ளியின் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்காக மருத்துவமனையிலிருந்து வெளியே சென்றபோது காவல்துறையினர் கயிறு கட்டி அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். அப்போது கயிறையும் தாண்டி உறவினர்கள் வெளியே சென்றனர். இதன் காரணமாக காவல்துறையினருக்கும் உறவினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அதன்பின் நிதி உதவி பெறும் பள்ளி செயல்பட்டு வரும் லண்டன் மிஷன் பகுதிக்கு சென்று லண்டன் மிஷன் பகுதியிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து உறவினர்கள் ரயில் மறியலில் ஈடுபடுவதாக கூறி ரயில்வே ஸ்டேஷன் சாலையில் சென்றபோது போலீசார் பேரிகார்ட் போட்டு அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சென்ற இறந்த பள்ளி மாணவன் முகிலனின் அக்கா பரமேஸ்வரி என்பவர் குஜராத் மாநிலம் ராஜ்கோட் பகுதியிலிருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய ராஜ்கோட் விரைவு ரயில் திருப்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தபோது அந்த ரயில் பெட்டியில் ஏறி என் தம்பியின் இறப்பிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் எனவும் மேலும் இதுவரை மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து இது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளவில்லை என கூறி ரயில் பெட்டியில் ஏறிக்கொண்டு இறங்காமல் உள்ளதால் ரயில் கிளம்பாமல் திருப்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பரமேஸ்வரியை பெண் காவலர்கள் அப்புறப்படுத்தினார்கள். இதனால் அங்கு பரபரப்பு காணப்பட்டது.